தாய் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய நகர்வுகளில் தையிட்டி விகாரையானது காலகாலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். காலகாலமாக அது சார்ந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில காணி உரிமையாளர்கள் இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த விகாரையானது அகற்றப்படுமா, தங்களுக்கான காணிகளை தங்களுக்கே தருவார்களா என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இற்றை வரைக்கும் அவர்களுடைய போராட்டம், ஆர்ப்பாட்டம், அவர்கள் மீதான அடாத்தான அராஜக முறைகள் என்பதெல்லாம் ஏராளமாக இடம்பெற்றிருந்தது. இந்த பின்னணியில தான் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லி இருக்கின்றார், எதிர்வருகின்ற 17ஆம் திகதி அந்த தையிட்டி அமைந்திருக்கக்கூடிய விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணி, அதே போன்று அதனை சுற்றி இருக்கக்கூடிய காணி அளவீடு செய்யப்படும் என்ற விடயமும், அளவீடு செய்த பிற்பாடு அதுக்கான உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பிற்பாடு அது சார்ந்தான அந்த காணியை அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்ற நிலைப்பாடு சார்ந்தும் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம், அது வெகு விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இது சார்ந்து நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. தையிட்டி விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணிகளை அளவீடு செய்கின்ற பணிகள் எதிர்வருகின்ற 17ஆம் திகதி இடம்பெறும் என்ற விடயத்தை ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லியிருக்கிறார். குறித்த காணிகள் அளவீடு செய்வது காணி உரிமையாளர்கள் உறுதி செய்த பின் வெகு விரைவில் அவற்றை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்போம் என்ற விடயத்தையும் இவர் சொல்லியிருக்கிறார். ஜாழ் மாவட்ட செயலகத்தில தையிட்டி விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணி உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் தான் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தனியார் காணிகள் எதிர்வருகின்ற 17ஆம் தேதி நில அளவை அதிகாரிகளால் அளவீடு செய்யப்படும் என்றும், காணி அளவீடுகள் நிறைவடைந்ததும் உரிய ஆவணங்களின் அடிப்படையில் காணி உரிமையாளர்கள் யார் என்பது உத்தியோகபூர்வமாக உறுதி செய்யப்படும். அவ்வாறு உரிமையாளர்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னர் வெகு விரைவாக காலப்பகுதிக்குள்ள அந்த காணிகளை மீண்டும் மக்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். தையிட்டியில தனியார் காணிகளை சுவீகரித்து சட்டவிரோதமான முறையில விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி அந்த பகுதி மக்கள் மற்றும் அரசியல் தரப்பினர் நீண்ட காலமாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். புதிய அரசாங்கம் பதவியேற்றதை தொடர்ந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்காக ராஜதந்திர நடவடிக்கைகள் துரிதப்படுத்திருக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இற்றைய நாள் வரை எதிர்பார்த்திருந்த ஒரு விடயம், இந்த தையிட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காணி சார்ந்து இதுவரைக்கும் நடப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது எந்த விதமான கருத்தினையும் அவர்கள் உள்வாங்கவில்லை, அவர்களுடைய கருத்தை கேட்கவில்லை, ஒரு அவ்வளவான செயற்பாடுகள் இல்லை, கிடப்பிலேயே போடப்பட்டு இருக்கின்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல அவர்களுக்கான ராஜதந்திர ரீதியிலான அணுகுமுறைகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை தான் இந்த 17ஆம் தேதி காணி அளவீடுகள் சார்ந்து சொல்லி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி இவ்வளவு நாளும் இடம்பெற்ற போராட்டங்கள் என்பது தெரியும். ஒவ்வொரு விடுமுறை தினத்திலையும் தொடர்ச்சியாக பொதுமக்களாலும் சரி, அரசியல் அதிகாரிகளாலும் சரி, அதே போன்று காணி உரிமையாளர்களாலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் 17ஆம் தேதி வரை மக்கள் தங்களுடைய காணிகளை அளவீடு செய்யும் வரை காத்திருப்பார்கள். இதுல இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தற்பொழுது இந்த நடவடிக்கைக்கு பின்னால நான் தான் இருக்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த பௌர்ணமி தினத்துல தொடர்ச்சியாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை செய்கின்ற தேசிய மக்கள் முன்னணி ஒரு விடயம் இருக்கின்றது. அவர்கள் தொடர்ச்சியாக அந்த இடத்துல போய் காணி உரிமையாளர்கள் நின்று போராட்டங்கள் நடத்துவார்கள். அவர்கள் இதற்கு உரிமை கோரப் போகிறார்களாம், இல்லாட்டி புதிய ஆட்சியில நாங்க துரிதமாக தந்திரபாயமாக இந்த நகர்வுகளை செய்திருக்கிறோம், உங்களுக்கான ஒரு முடிவை தரப்போகிறோம் என்று NPP அரசாங்கம் ஆட்சி இதுக்கான உரிமையை எடுத்துக்கொள்ள போகிறதா, இல்லை என்று சொன்னால் இருக்கக்கூடிய சில கட்சிகள் என்னாலதான் நடந்தது என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடு சரியா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. 17ஆம் தேதி காணி அளவீடு நடக்கிறதோ இல்லையோ, இந்த அரசியல்வாதிகளுக்கு இடையிலான அதிகப்படியான கருத்து சாடல்கள் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த தையிட்டி விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணிகள் மக்களிடத்தில் செல்லுமாக இருந்தால் அதை விட வேறு என்ன வேண்டும் என்கின்ற நிலைதான் இருக்கிறது. இவற்றை இத்தே காலம் வரைக்கும் இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு பலன் இருக்கின்றது என்பதை இந்த விடயமானது உணர்த்தி இருக்கின்றது. இதொருவரும் கண்துடைப்பாக இருக்கக்கூடாது. இருப்பினும் NPP ஆட்சியில இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றது என்பது ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம், காணி மக்களிடத்தில் பகிர்ந்தளிக்கப்படுமா இல்லையா, என்ன நடக்க போகின்றது என்பதை. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.